விவசாய கடன். தமிழகத்துல விவசாய கடன்கள் என்னென்ன விவசாய கடன்கள், பயிர்க்கடன்கள், தள்ளுபடியை குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தா வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய கடன்களை குறித்து முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். விவசாயிகளுக்கு 17,000 கோடி ரூபாய் அளவுல பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யிருக்காங்க. பயிர்க்கடனை வழங்கவும் இருக்காங்க. ஸோ தமிழக விவசாயிகளுக்கு பயிர்க்கடன்களை வழங்கி இந்த வரும் நிதியாண்டுல அதிக அளவுல பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ட்டு நிறைய பேச்சுகள் போயிட்டு இருக்கு. தமிழகத்துடைய பட்ஜெட் கூட்டத்தொடர்ல இது எல்லாமே நாம எதிர்பார்த்தோங்க. சட்டப்பேரவையில் 2026, 25 மற்றும் 26 நிதி ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்தார். வரும் ஆண்டில் விவசாயிகளுக்கு 17,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன்கள் வழங்கப்படும். நெல் சாகுபடி பரப்பை அதிகரிக்க 160 கோடியில் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். மொத்தத்தில் வேளாண் துறைக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப ஒரு 45,661 கோடி ரூபாய் அளவுல நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து கடந்த 2021 ஆண்டு முதல் வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட், தமிழகத்தில் வேளாண் துறைக்கு என்று ஒரு தனி பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்காங்க. ஏன்னா விவசாயிகளுடைய நலன் கருதி வேளாண் துறைக்கு அப்படின்றத மனதில் வைத்து ஒரு தனி பட்ஜெட்டை உருவாக்கி இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த வகையில 5வது முறையாக வேளாண் பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தமிழக வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்தார். ஸோ பட்ஜெட் நிறைவு செய்தது. பட்ஜெட் உரையில் அவர் என்ன கூறினாரு அப்படின்னு நம்ம பார்த்தா, கடந்த 2019 மற்றும் 20 நிதி ஆண்டுகளில் 1.47 கோடி ஏக்கராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பு 3.23 லட்சம் ஏக்கர் அதிகரித்து 2024 மற்றும் 25 ஆண்டுகளில் 1.50 கோடி ஏக்கராக உயர்ந்துள்ளது. பயிர் உற்பத்தி திறனை அதிகரிக்க பல்வேறு உயர் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் கேழ்வரகு உற்பத்தி திறனில் தமிழகம் தேசிய அளவில் முதலிடத்திலும், மக்காச்சோளம், எண்ணெய் வித்துக்கள் ஆகியவற்றில், கரும்பு ஆகியவற்றில் 2ஆம் இடத்திலும், நிலக்கடலை, சிறுதானியங்கள் உற்பத்தி திறனில் 3ஆம் இடத்திலும் இருக்கிறது. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிறகு பாத்தீங்கன்னா தமிழகத்துல அந்த பயிர் கடன்களை தள்ளுபடி செய்யறதுக்கு உண்டான அறிவிப்பும் வந்தாச்சு. பயிர் கடன்கள் யாருக்கு எல்லாம் தள்ளுபடி ஆகும்? இந்த கேள்விக்கு சரியான பதில் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப முதலே நான் சொல்லிடுறேன். பயிர் கடன்கள் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு கடன், சரிங்களா? இந்த கடனை பாத்தீங்கன்னா விவசாயிகள் கட்ட தவறும் பட்சத்துல அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அவர்களுடைய கடனை அரசே கட்டும் என்றதாங்க குறிப்பிட்டு சொல்லப்படுது. ஸோ அரசே கட்டும் அப்படின்னா பாத்தீங்கன்னா அரசு எவ்வளவுதான் கட்டும்? ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு தாங்க அரசும் கட்டும், ஓரளவுக்கு மட்டும்தான் அவங்க ஏத்துக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில நம்ம பாக்குறப்ப கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் 10,187 கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு 46,000 ஏக்கர் தரிசு நிலங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த திட்டத்துல 787 கோடி நிதி ஒதுக்கீட்டுல 50.71 லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்காங்க. SC/ST பிரிவை சேர்ந்த சிறு மற்றும் குறு விவசாயிகள் ஒருங்கிணைந்த
பண்ணையம், பசுமை குடில், வேளாண் இயந்திரங்கள் போன்ற திட்டங்களில் அதிகபட்சம் 70% மானியம் பெறும் வகையில் 61 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுவரை 15,800 விவசாயிகள் இதனால பயனடைந்தனர். இயற்கை பேரிடரால் வேளாண்மை, தோட்டக்கலை பயிர்களில் ஏற்பட்ட சேதங்களுக்கு கடந்த 4 ஆண்டுகளில் 20.84 லட்சம் விவசாயிகளுக்கு 1132 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கு. பயிர் காப்பீடு இழப்பீடாக 30 லட்சம் விவசாயிகளுக்கு 5,242 கோடி வழங்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல பயிர் சாகுபடிக்கான குறுகிய வேளாண் கடன் தேவைக்காக 2025 மற்றும் 26களில் நிதி 17,000 கோடி பயிர்க்கடன் வழங்கப்படும். வட்டி மானியத்துக்கு 853 கோடி, பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு 1,477 கோடி ஒதுக்கப்படும். வேளாண் கால்நடை சார்ந்த மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்டவர்களுக்கு 3,000 கோடி மூலதனம் வாங்க வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தமிழகத்துல இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை அறிவிச்சுட்டாங்க. தமிழகம் முழுவதுமே பாத்தீங்கன்னா இந்த பயிர்க்கடன்களை தள்ளுபடிக்கு உண்டான ஒரு அரசாணை விரைவில் வர இருக்குங்க. தமிழகத்துல மீன், தேனீ வளர்ப்பு உள்ளிட்டவர்களுக்கு 3,000 கோடி மூலதன உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. வேளாண் பட்டதாரிகள் மூலம் நவீன தொழில்நுட்பங்கள், வேளாண் ஆலோசனைகள் வழங்க 1000 இடங்களில் 42 கோடியில் முதல்வரின் உழவர் நல சேவை மையங்கள் தொடங்கப்படும். நெல் உற்பத்தி திறனை அதிகரிக்க டெல்டா மாவட்டங்களில் 18 லட்சம் ஏக்கரிலும், மற்ற மாவட்டங்களில் 34 லட்சம் ஏக்கரிலும் 160 கோடியில் சிறப்பு தொகுப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை வழங்க 525 கோடி ரூபாயும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த இயற்கை சீற்றத்தால் பாதிப்பில் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காகவே 841 கோடி ரூபாய் செலவில் பயிர் காப்பீட்டு திட்டங்கள் நடைமுறையில் கொண்டு வரப்பட்டிருக்கு. MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மூலம் புதிய கண்டுபிடிப்புக்கான டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதியாக 1 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களின் விபத்து உயிரிழப்பீட்டு தொகை 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாகவும், இயற்கை மரணத்திற்கான நிதியுதவி 20,000 30,000 இறுதி சடங்குக்கான நிதியுதவி 2,500 10,000 உயர்ந்து வழங்கப்படும். முதல் முறையாக 10 கோடியில் முந்திரி வாரியம் அங்கு உருவாக்கப்படும். இதையும் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்த விவசாய பயிர்க்கடன்கள் அனைத்தும் விரைவில் தள்ளுபடி ஆக இருக்குங்க. தள்ளுபடி இவர்களுக்கு மட்டும்தான் தமிழகத்துல. மினிமம் ஒரு கேட்டகரி ரேஷன் கடை வரைக்கும் கேட்டகரி பீப்புளுக்கு பயிர்க்கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும். பயிர்க்கடன்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்கீங்க. உங்களுடைய கோரிக்கையை பொறுத்து பயிர்க்கடன்களுடைய தள்ளுபடி அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப முதல்லயே நான் சொல்லிடுறேன், இந்த பயிர்க்கடன்கள் விவசாயிகளுக்காக வழங்கப்படக்கூடிய கடன்களாக மட்டுமே கருதப்படுதுங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சத்துக்குள்ள நீங்க பயிர்க்கடன்கள் பெற்றிருந்தா 100% அப்படியே முழு தொகையுமே பாத்தீங்கன்னா அரசே உங்க கடனை ஏற்றிருக்கும். 5 லட்சத்துக்கு மேல ஏதாவது கடன்கள் பெற்றிருக்கும் பட்சத்துல கூடுதலா கொஞ்சம் செலவும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, இந்த பயிர்க்கடனுடைய முக்கியமான தகவல்களை நீங்க இப்ப தெரிஞ்சிருப்பீங்க. பயிர்க்கடன் தள்ளுபடியை தமிழக அரசு இன்னும் ஓரிரு தினங்கள்ல கொண்டு வரதுக்கு அபிஷியலா கொண்டு வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு மக்களே. பயிர்க்கடன்கள் தள்ளுபடி நீங்க எல்லாருமே எதிர்பார்த்து அந்த டைம்க்கு வந்தாச்சு. வீடியோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் உங்களுக்கு சில விஷயங்கள் அனைத்துமே சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன். மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதிய தகவல்கள் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.